ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? சாதகம் என்ன, பாதகம் என்ன? ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சாதகம்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் வருகின்ற லாப சனி மேடம். இத சனி 10 கூடையவர், அதாவது 10 கூடையவனா தொழில்காரகன். தொழிலுக்குடையவன் 11இல் அமர்ந்து லாப சனியாக இருப்பதால் லாபத்தை மட்டுமே தரப்போகிறார். வாழ்க்கையில சில நேரங்கள்ல சனி வந்து வில்லன் பிகம்ஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கரெக்டா அப்படிப்பட்ட பெற்றோர்கள் வயிற்றில் பால் வார்ப்பது போல சனி பகவான் 5ஐயே பார்க்கிறார். 5 என்றால் குழந்தைன்னு பொருள். 5ங்கிறது தான் புத்திரஸ்தானம். 5ங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையான சனியே நேரடியாக பார்த்து நீங்க அடிக்க வேணாம், சனி அடிப்பார். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம், அச்சம் இருக்கும். ஐயோ, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது, இல்லை எனக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் சின்ன சின்ன கெடுபலன்கள் மட்டுமே கொடுத்து நல்லது கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சாரை சந்திச்சு முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல. ரொம்ப நிறைய பதிவுகள் நீங்க வந்து ஆன்மீக பரிகாரத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு விதமா சிரிச்சு, ஒரு சந்தோஷமா, ஒரு ஹாப்பியா நீங்க வந்து மக்களை சந்திக்கிறதுல வந்து மக்களுக்குமே சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப இறுக்கமா இல்லாம இதெல்லாம் தான் நடக்க போகுது, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பதிவுகள் வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். இப்ப வந்து நம்ம சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் பார்த்தலாம். சனி பகவான் அப்படின்னாலே நீங்க உங்களோட யூஸ்வலான அந்த டயலாக்க சொல்லி நீங்க சனி பகவானை பத்தி ஒரு 4 வரிகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிகளா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நிச்சயம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையை சொல்ல போனா இந்த 1.5 வருட ஜேர்னி அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி, மனநிறைவையும் தரக்கூடிய விஷயம். உங்களை தினமும் சந்திக்கிறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறத, சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. உண்மையில் சனியை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க சனி பயிற்சி பற்றி பயப்படவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி நல்ல விஷயங்களை தருவதற்காக வருகிறார். முக்கியமாக மேடம், இந்த வருஷம் அவர் வந்து குருவினுடைய வீட்டிற்கு வருகிறார், மீனத்திற்கு வருகிறார். இந்த மீனம் என்பது கோயில், அதாவது குருவினுடைய வீடு. அந்த குருவினுடைய வீட்டிற்கு வருகின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த தோஷமும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. வகையில் சனிக்கு இந்த வருஷம் எந்த விதமான கிரக தோஷங்களுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த 7.5 சனி ஆகட்டும், அஷ்டம சனி ஆகட்டும், அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த தடவை நிர்தோஷோஸ்து, அவங்களுக்கு தோஷம் இல்லை நம்ம டிஸ்க்ளைமரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவைகள் நம்ம ராசி ரீதியாக என்னங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? சாதகம் என்ன, பாதகம் என்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சாதகம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் வருகின்ற லாப சனி மேடம். இதை சனி 10 கூடையவர், அதாவது 10 கூடையவனா தொழில்காரகன். தொழிலுக்குடையவன் 11இல் அமர்ந்து லாப சனியாக இருப்பதால் லாபத்தை மட்டுமே தரப்போகிறார். வாழ்க்கையில் சில நேரங்களில் சனி வந்து வில்லன் பிகம்ஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சனி பிகம்ஸ் ஹீரோ. சனி எப்போனா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இப்போ சனி வந்து கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டார். இப்போது நம்ம மற்றவங்க சொன்னால் மற்றவங்களாம் கேட்பாங்க. மற்றவங்க பேச்சு இல்லை கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம், உடனே இவ்வளோ பண்ண வேண்டாம். கண்ணபிரான் கூட கேட்டார். என்ன கேட்டார்? அந்த இவர் சொன்ன உடனே 2வது படி அவளை போடும்போது குசேலனுக்காக 1 படி அவள் போதும்னு ருக்மணி சொன்னதை கேட்டார். ஆனால் சனி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். கொடுக்கணுன்னா கொடுத்துருவார், அவ்வளோதான். ஏன்னா அவர் என் பையன், நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பார், அவ்வளோதான். அதுதான் ரிஷபராசிக்காரங்க பண்ண மிகப்பெரிய புண்ணியம். 11ஆம் இடத்துல சனி பகவான் வருகிற பொழுது, லாப சனியாக இருக்கும் பொழுது, இவர் பண்ணுறதை யாராலையும் தர பண்ண முடியாது. இவர் என்ன நினைக்கிறாரோ பண்ணுவார். ஸோ அப்போது அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் இந்த 11ஆம் இடத்துல. ஏன்னா 11, 12 ஒன்றை பார்த்த சனி அப்படியே 5 பார்க்குறார். 5ங்கிறது சொத்து மேடம். ஸோ அப்போ சொத்து நான் என்ன ஆகும்னா, புதுசாக சொத்து சேர்த்துற அத்தனையிலையும் சனி பகவான் தான் இன்வால்வ் ஆக போகிறார்.
ஓகே. அதாவது கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நீங்க என்ன வாங்கினாலும் சரி. அசையும் சொத்துகள், அசையா சொத்துகள் எல்லாமே கிடைக்க ஆமா. போகுது. 5ங்கிறது தெய்வ அனுகிரகம், 5ங்கிறது பூர்வ புண்ணியம். ம். அப்ப சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா சொத்துக்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க அப்புறம் கார் வாங்கியிருக்கீங்க, டேய் வாங்குவோம்டா, கண்ணு வைக்காதடா அப்படிங்கிற மாதிரி வரிசையா இவங்க திருஷ்டி சுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு ஒவ்வொரு அதிர்ச்சி செய்தியா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக இன்ப நம்ம அதிர்ச்சிகளா. அடுத்ததாக நமது வீட்டிலே இப்பொழுது ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கிறோம், அடுத்து ஏரோப்ளேன் வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற இதே இவங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். 5ஐ பார்க்கும் பொழுது அதிரடியான முன்னேற்றத்தை தருவார். ஏன்னா அதே சனி 8ஐயும் பார்க்கிறார் மேடம். 8ங்கிறது என்னன்னா அசட்ஸ்ன்னு ஒரு பொருள் உண்டு. 8 இந்த 8ஐ சனி பார்க்கும்போது இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அப்போ சில பேருக்கு என்ன லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் அன்அப்ரூவ்டாக இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் என்னைக்குனாலும் எடுத்துப்பாங்க, எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக மாறிவிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். முக்கியமாக நோயாளிகள் யாராவது ஐசியூவில் இருக்காங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னா அவர்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். அவர்களுக்கு உடம்பு பொழைச்சிப்பாங்க, சுகமாயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் பார்க்குற, குருவும் அதே பார்க்குறாரு, சனி அதே 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8 ஆயுள் பாவம் அதிகரிக்கும். இது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கு லாப சனியாக இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும், வெறும் பொன்னாக மாறும். சூப்பர். ரிஷபராசிக்கு தொட்டதெல்லாம் பொன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதே ரிஷபராசி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இந்த வருடம் எப்படி அமைய போகுது, அவங்களுடைய சாதகமான விஷயங்கள் என்ன, எந்த துறையை அவங்க தேர்ந்தெடுக்கலாம்? பெரும்பாலும் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு உடம்பு குரு பார்த்துறதால அவங்களால வந்து என்னதான் நீங்கள் பண்ணாலும் உடம்பு டயர்டாகவே இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அந்த லேசினஸை ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, அல்லது காலையில் எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகிறது, அந்த மாதிரியான உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிற விஷயங்களில் ஈடுபடணும். படிக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா 5ஆம் இடமாகப்பட்ட புதனை சனி பகவான் பார்க்கறதுனால மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம். மெடிக்கல், அந்த மாதிரி ஃபார்மா, இந்த இது சொல்லுவாங்க நர்சிங், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு, எம்பிஏ மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் அதாவது ஆடிட்டிங், இதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான விஷயம். புதன் சார்ந்த விஷயங்கள், கலை, ஜோதிடம், அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட இப்போ நான் சொல்கிறது பசங்களுக்கு கிடையாது, நம்ம மற்றவங்க ரிஷபராசிக்காரர் மற்றவங்க படிக்கிறது கூட அது எல்லாத்தையும் புதனுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க படிக்கலாம். கலை தரும் விஷயங்கள், இப்போ நுண்ணறிவு, நுண்கலை, இப்போ ஆர்ட்ஸ் பசங்களுக்கெல்லாம் நுண்கலை இதெல்லாம் படிக்கலாம். ரொம்ப வித்தியாசமான வக்கீலுக்கு படிக்கலாம், புதன்னா வக்கீல், ரொம்ப அருமையான விஷயம். லாபசனியை தான் சொல்லிட்டேன், லாபசனி எதை சொன்னாலும் அது வெற்றி, அவ்வளோதான். நீங்கள் சஃபிக்ஸ் போட்டுக்கோங்க, எதை செய்தாலும் அப்படின்னா பின்னாடி சஃபிக்ஸ் வெற்றின்னு போட்டுக்கோங்க. சனி பகவான் வெற்றின்னு ஒன்று பின்னாடி கொடுத்துருவார், அது பின்னாடி எழுதிக்கணும். வக்கீலாவது வெற்றி, போலீஸாவது வெற்றி, எதை பண்ணாலும் பண்ணிக்கோங்க. எந்த துறை எடுத்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. காரணம் என்னன்னா சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். 5ங்கிறது யோகம், யோகத்தையே பார்த்தாச்சு. ஓகே. யோகாதிபதியா சனி பகவான் நிறைய விஷயங்களை ரிஷபத்துக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள அந்த சண்டை சச்சரவுகள், சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு கூட போயிட்டு இருக்கு, நிலுவையில இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்? ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனால அவர்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கோர்ட்டு கேஸ் விடுதலை ஆகும். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, 8ங்கிறது தாரித்திரியம், 8ங்கிறது அசட்ஸ்னு, 8ங்கிறது வழக்குன்னு ஒரு பொருள் உண்டு, 8ங்கிறது வழக்குன்னு ஒரு பொருள் உண்டு. அப்போது குரு பகவான் 8ஐ பார்க்குற இதே நேரம் சனியும் 8ஐ பார்க்கறதுனால டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இன்னும் ஃபேமிலி கோர்ட்லேருந்து கூப்பிடணும், அப்படியாச்சு இப்படியா, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அந்த வழக்குகள் சரியாவதற்கான மிக அற்புதமான காலம் என்பது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தொடங்கும். ஏன்னா வழக்குங்கிறதுலேருந்து விடுதலை ஆகிறது தான் இந்த 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், அதே நேரத்தில் குரு பார்க்கிறார். அதான் மேடம் இந்த வருஷம் விசேஷமே. சனி இந்த குவாட்ரண்ட்லேருந்து பார்க்குறாருன்னா குரு இந்த குவாட்ரண்ட்லேருந்து பார்க்குறாரு. இவர் பார்க்குற அதே இடத்த குருவும் பார்க்குறாரு. ஸோ அதனால் தம்பதிகள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நீங்களே நினைச்சாலும் உங்களால் டைவர்ஸ் கிடைக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் நீங்கள் சேர்ந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே. இப்போ ரிஷபராசி பிள்ளைகள் வந்து பெற்றவங்களோட சொல் பேச்சு கேட்கல, நான் என்ன சொன்னாலும் என் பையன் வந்து சரியாக படிக்கிறது இல்லை, எதிர்த்து பேசுகிறான், இல்லை என்னுடைய மகள் இப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? அதுக்கு தான் கரெக்டாக அப்படிப்பட்ட பெற்றோர்கள் வயிற்றில் பால் வார்ப்பது போல சனி பகவான் 5ஐயே பார்க்கிறார். 5 என்றால் குழந்தைன்னு பொருள். 5ங்கிறது தான் புத்திரஸ்தானம். 5ங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையான சனியே நேரடியாக பார்த்து நீங்கள் அடிக்க வேணாம், சனி அடிப்பார், நோ ப்ராப்ளம். அந்த நம்ம பையன் ஏதாவது தப்பு பண்ணான்னா இமீடியட்டாக சனி வில்ட்ட என்ன சொல்கிறது, தன்னுடைய இரும்பு கரங்களால் அந்த பிரச்சனை சரி பண்ணுவார். காரணம் சனி 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் என்ன தப்பு பண்ணுறோமோ, சில பசங்க அடலசன்ஸ் பசங்க பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் கூட பெற்றவர்களால் சமாளிக்க முடியாமல் தடுமாறுவதை கூட சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த தடவை ரிஷபராசிக்கு வித்தியாசமான பலன்கள்லாம் சனி தருகிறார். குருவோட வேலையை அவர் செய்கிறார். இவர் பார்த்து குழந்தை பிறக்க போகுது. IVF மாதிரி, IUI மாதிரி சில பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட சனி பகவான் பார்ப்பு
உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பண்ணித்தரார். ஓகே, சூப்பர். இப்போ நீங்க ரிஷப ராசிக்கு பெர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 95 மார்க் கொடுக்கலாம். அப்பா. சூப்பரா இருக்கு. 100க்கு 5 தான் கம்மி. ஆமா, அருமையா 95. இருக்கு. ஓகே, ரொம்ப அருமை. இப்போ இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து இப்போ நான் பரிகாரம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி நல்லதா நடக்க போகும். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் எங்க போய் பரிகாரம் பண்ணிக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு? பரிகாரம்னு பார்த்தா சனி பகவான் வந்து 1000 தான் இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்க்கறது வந்து அவரோட பார்வை ஒரு அசுப பார்வை என்பதால் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருநள்ளாறு போயிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு அங்கே சனீஸ்வரனுக்கு வந்து நீங்கள் இது நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகங்கள் செய்து பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா, பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். நீங்கள் திருநள்ளாறு போகிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே சென்று பொழிச்சலூர் சென்று அங்கே இருக்கிற சனீஸ்வரனை வழிபட சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரிஷபராசிக்கு 95% கொடுத்துருக்கீங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை சார். நன்றி. நன்றி மேடம். இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்ரீமடத்துக்கு வரணும், ஸ்ரீமடத்துல நடக்கக்கூடிய யாகங்கள்ல ஹோமங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஸ்ரீமடம். விஷ்ணுமாயாக்கென்று தனித்துவமான ஆலயம் எங்க இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சென்னையில போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல தான் இருக்கு. ராம்ஜி சுவாமிகள் தான் அதை நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையா இந்த ஆலயம் வந்து இங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வரக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தினம் தினம் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கிய தடை இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேன், நிறைய சிக்கல்கள்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஸ்ரீமடம் வாங்க, விஷ்ணுமாயாவை வந்து வழிபாடு செய்யுங்க. இங்க நடக்கக்கூடிய யாகத்திலையும் வேள்வியிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபா அமையும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.